ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே கடந்து வந்திருக்கிறவங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். பாருங்கள், அதில் 1வது வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனுடைய இருந்து அவனை மிகவும் பெரியவனாக்கினார். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்து அவனை என்ன செய்தாராம்? பெரியவனாக்கினார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு ஆண்டவர் சொன்னாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்கள்லையும் நான் உன் கூட இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட இருந்தார்னா கண்டிப்பாக நமக்கு உயர்வு தான் நிச்சயம். கர்த்தர் சாலமோனோடு இருந்து அவனை பெரியவனாக்கினார். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லாரு, நான் உன் கூட எல் ஷடாவாக இருக்கிறேன். எல் ஷடா என்றால் நம்மை ஆண்டவர் பெருக பண்ணுகிற கர்த்தர். பாருங்கள், அதில் ஒரு வார்த்தை, தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்தில் பலப்பட்டான். பிரைஸ்லா. ஒருவேளை குடும்பத்தில் சில வருத்தங்கள் இருக்கலாம், உடன் பிறந்தவங்களுக்கு சில வியாதிகள் இருக்கலாம், சில பாடுகள், பிரச்சனைகள், ஃபைனான்ஸ் ப்ராப்ளம், ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் துக்கப்படலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியான சொல்லாரு, அது நடுவில் நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். நான் உன்னை என்ன செய்வேன்? பலப்படுத்துவேன். பலப்படுத்துவது மாத்திரமில்லை, நான் உன் கூட இருந்து உன்னை நான் உயர்த்துவேன். உடனே இந்த சாலமோனுக்குள்ளாக நம்ம போன வாரம் தியானித்தோம். அவன் மிகப்பெரிய அதிகாரத்தை உடைய சிங்காசனத்தில் அமர்ந்தான், பல அதிகாரங்களை எடுத்தான். அதுக்கு பிற்பாடு ஜனங்களை எல்லோரையுமே தேவ ராஜ்யத்துக்காக கூட்டுறான், சபைக்கு போவதுக்காக எல்லா ஜனத்தையும் கூட்டுறான். அவனுடைய நோக்கம் ஃபஸ்ட்டு கிருபையால் சிங்காசனம் கிடச்சிச்சு, ராஜ்யம் கிடச்சிச்சு. ஆனால் அவனோட நோக்கம் எல்லாமே தேவராஜ்யம், சபை. பாருங்க, 2வது வசனம் 3வது வசனம் வாசிக்கும்போது மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு எங்கே போகிறான்? சபைக்கு போய் அங்கே போய் பலி செலுத்துகிறான். மக்களுக்கு ஒன்று சொல்கிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம இவ்வளோ பெரிய ராஜ்யத்தில் நிற்கிறது அவருடைய கிருபை தான். அப்போ இந்த ஜனங்கள் எல்லாத்தையுமே நான் தேவ ராஜ்யத்துக்கு பக்கமாக திருப்பணும். பாருங்கள், அந்த ஒரு வசனம் வாசிப்போமா? வாசிங்க. 3வது வசனம் நினைக்கிறேன். பாருங்க, 5வது வசனம். ஊரின் புத்திரனாகிய ஊரியின் குமாரன் பெசையேல் உண்டு பண்ணின வெண்கல பலிபீடமும் அங்கே கர்த்தரின் வாசஸ்தலத்துக்கு முன்பாக இருந்தது. சாலமோனும் சபையாரும் அதை நாடி போனார்கள். எதை நாடி போனாங்க? சபையை நாடி போனாங்க. நம்முடைய நோக்கம், நமக்கு தேவன் பெரிய நன்மைகளை கொடுப்பார். ஆனால் நம்முடைய நோக்கம் எங்கேயுமே எப்போ இருக்குன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். ராஜ்யம், சபையை நாடி போன மிகப்பெரிய ராஜாங்க. அவனுக்கு இப்போ யுத்தமே இல்லை, எல்லா எதிரியும் என்ன செஞ்சிட்டான்? போன வாரம் நம்ம தியானிச்சோம், எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டான். இப்போது அவனுடைய நோக்கமெல்லாம் முழு ராஜ்யத்தோட ஜனங்கள் எல்லாத்தையுமே சபைக்கு நேராக நடத்துகிறான், தேவனுக்கு நேராக நடத்துகிறான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவையெல்லாம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சில நேரங்களில் தேவ ராஜ்யத்தை தவிர நம்ம மற்ற காரியங்களை தேடிக்கிட்டே போகிறதுனால தான் அது காணல் நீர் போல் நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் தேவ ராஜ்யத்தை தேடி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை செழிக்கும். போன உடனே என்ன பண்ணுறான்னா, 1000 பலிகளை செலுத்துகிறான், 1000 ஆடுகளில் பலி செலுத்துகிறான். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பலியினால தான், ஸ்தோத்திரத்தினால தான் நான் தேவனை மகிமைப்படுத்த முடியும். பிரைஸ்லா. அதனால தான் வேத வசனம் சொல்லுது, நம்முடைய சில பிரச்சனைகள் நடுவில், வருத்த நடுவில் நம்ம போகும்போது வேத வசனம் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட. எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணானா? 1000 ஸ்தோத்திரங்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போ ஒவ்வொரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஆண்டவரே, இந்த வியாதிக்காக, இந்த வியாதியிலேருந்து சுகத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இப்படியே நீங்கள் ஒவ்வொரு நாளும்
உங்களுடைய வாயில தேவனை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. வருத்தம் இருக்கலாம், வேதனை இருக்கலாம், ஓகே, சில காரியங்கள்லாம் இருக்கலாம். ஆனாலும் நம்ம என்ன செஞ்சிடணும்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், உங்ககிட்ட என்ன செய்கிறேன்? ஒப்படைக்கிறேன். 1000 ஸ்தோத்திரம். இப்போது அவன் எதை மகிமைப்படுத்துகிறான் என்றால் சிலுவையை மகிமைப்படுத்துகிறான், அவருடைய விலைக்கரையத்தை மகிமைப்படுத்துகிறான். இப்போ நமக்கு அன்றைக்கி அவன் 1000 பலி செலுத்துகிறான், நமக்கு இன்றைக்கி பலி உண்டா? நமக்கு ஒரே ஒரு பலி உண்டு, அது இயேசுவின் பலி. அப்போ இயேசுவை நீங்கள் தினந்தோறும் ஆண்டவரே உங்களுடைய காயத்துக்கு ஸ்தோத்திரம், உங்களுடைய முள்முடிக்காக ஸ்தோத்திரம், என்னுடைய துக்கத்தெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய சிலுவையை நீங்கள் எப்போதெல்லாம் நினைக்கிறீங்களோ அப்பொழுதுதான் நீங்கள் பலி செலுத்துகிறீர்கள். ரைஸ்லா. எப்போதெல்லாம் நீங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துறீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் அவருக்கு பலி செலுத்துறீங்க. சின்ன காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமானாலும் யோசித்து பாருங்கள். நான் யோசித்து பார்க்குறேன், இன்றைக்கி எந்த பெரிய பெரிய கோள்கள், எத்தனையோ கோள்கள் இருக்குது சூரியன் மண்டலத்தில், ஆனால் எந்த கோள்லையும் காற்று இல்லை. அல்லேலூயா. எத்தனை பேர் அதெல்லாம் அப்படிலாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு நாள் உட்காந்துருக்கேன், அந்த காற்று அப்படியே வீசுது. டாடி எவ்வளோ அற்புதமான காற்றை நீங்கள் நினைஞ்சிருக்கீங்க. பூமியில் மாத்திரம்தான் காற்று இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். ஏன்னா நம்ம அங்கே இருக்கிறோம், நமக்காக தான் தேவன் ஆக்சிஜனை உண்டாக்கியிருக்கிறார். அப்போ இதெல்லாம் தேங்க்ஸ் சொல்லுறீங்களா? இதெல்லாம் கொஞ்சம் உணரணும். அல்லேலூயா. ஆண்டப்பா, தேவன் கொடுத்த வெளிச்சம், தேவன் கொடுத்த காரியங்கள். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நடக்கலை, அதே குறித்து வருத்தப்படாதீங்க. பிரேஸ்லா. யாரோ வருத்தப்படுத்திட்டாங்க, அதுக்காக வருத்தப்படுத்தாங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருங்க, சூழ்நிலை மாறும், மகிழ்ச்சி உண்டாகும். இப்போ பாருங்கள், அவனுடைய இருதயத்தில் அவனுக்கு புரிஞ்சிட்டான், எனக்கு சிங்காசனம் கிடைச்சது யாரால தெரியுமா? கிருபை தான். அதனால ஏன் அவனுக்கு 1000 ஸ்தோத்திர பலி வந்துச்சு? ஏன்னா அவனுக்கு தெரியும் எனக்கு தகுதி இல்லை. ஆனால் சிங்காசனத்தில் உட்கார்ந்த உடனே அவன் கட்டளையிடுறான், கட்டளையிடுறதெல்லாம் நடக்குது. இப்பயும் அவன் நினைச்சிருப்பான், ஆண்டவரே இதுவும் என்னுடைய அத்தாரிட்டி இல்லை ஆண்டவரே. இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 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 சாதாரண கிராமத்தில், ஏழை குடும்பத்தில் ஒரு கலெக்டரு, அதில் அந்த குடும்பத்திலேருந்து வந்து ஒருத்தர் கலெக்டர் ஆகி அந்த கலெக்டர் சீட்டில் போய் உட்காரும்போது அவன் என்ன நினைப்பானா? எனக்கெல்லாம் இந்த தகுதி இல்லவே இல்லை. அதே போல் சாலமோனுக்குள்ள ஒரு நன்றி உணர்வுங்க. ஏடா நான் சொன்னேன், பெனையா தேட்டு காட்டுறான், அவனை தேட்டு காட்டுறான், அவனை தேட்டு காட்டுறான், எல்லாமே நடக்குதே, என் வார்த்தையில் இவ்வளோ அதிகாரம் இருக்குதா? ஆண்டவரே நான் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானா, எல்லா ஜனங்களையும் கூட்டிகிட்டு வாங்க சபைக்கு போகணும்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவது ஒரு பலி செலுத்துவது, பைபிள் ஸ்டடிக்கு வருவது ஒரு பலி செலுத்துறீங்க, ஆராதனையில் வந்து நீங்கள் பாடும்போது பலி செலுத்துறீங்க. அப்போது நாமும் கூட எந்த காரியம் நமக்கு ஒருவேளை காரியம் நடக்காமல் இருக்கலாம், நடந்திருக்கலாம், எல்லாவற்றிலையும் அவருடைய கிருபையை சார்ந்துக்கணும். அப்போ ராத்திரி வேளையில் பாருங்கள், நன்றி உணர்வோடு நம்ம படுப்போமானால் ஆண்டவர் உங்களுக்கு இடைப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவங்க கூட பேசுவார். நன்றி. அவன் இறுதியம் எல்லாம் அப்படியே ஒரு நாள் பாருங்கள், அங்கே போயிட்டான். அங்கே போய் கிபியோனில் அங்கே போய் எல்லா பலியெல்லாம் செலுத்திட்டு அப்படியே அவனுடைய ஸ்தானத்தில் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். ஆண்டவரே இறங்கிட்டார். அல்லேலூயா. பாருங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்கள், கேட்குறாரு பாருங்கள். அன்று ராத்திரியிலே தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஏற்கனவே அவங்க அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய ராஜா, ஏற்கனவே எல்லா தளபதிகளாக இருக்கிறாங்க, அரசாங்கம் இருக்குது, ராஜ்யம் இருக்குது. இப்போ டக்குன்னு ஆண்டவர் வந்து நிற்கிறார், நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இன்றும் மாறாதவர். தேவனா நம்ம கூட பேசுவார், கனவு மூலமாக பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், வார்த்தையில் பேசுவார், ஏன் பிரதீட்சமாக பேசுவார். ஒரு ஊழியக்காரருடைய சாட்சியை நான் கேட்டேன். அவர் வந்து ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் தான். சின்ன வயசில் ஒரு 5 வயது 6 வயதில் முகம் வீங்கி வயிறு வீங்கிருச்சான். அது கால் வந்து
சூம்பின ஏதோ ஒரு வியாதி, எப்போ பார்த்தாலும் மோஷன் போயிட்டே இருக்குமா. அவங்க வீட்டில் 5-6 பிள்ளைங்களாம். அப்போ இந்த பிள்ளைய வச்சு என்ன செய்ய? அப்போ ஏழை குடும்பம், ஆனால் வீட்டு திருநெல்வேலியில் போட்டுட்டாங்க. சரி, மோசம் போயிட்டு இருக்கு பிள்ளைய வச்சு. இப்போ ஒரு பிள்ளை இருந்தால் பரவாயில்ல, 6 பிள்ளை இருக்குது. இந்த பிள்ளை என்ன எவ்வளோ கவனித்து பார்க்குறாங்க. நான் இப்போ சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. அப்போது பார்க்குறாங்க, அப்படி இருக்கு, அப்படி வெளியவே கிடக்குமா. பசிக்கும் போது கத்தும்போது மட்டும் பிளேட்டில் ஏதோ சாப்பாடு எடுத்து கொடுப்பாங்களாம். சாப்பிட்டுட்டு அப்படியே கிடக்குமா. என்ன செய்ய, அவங்களுக்கும் வருமா, ஒன்றும் கவனிக்க முடியல. கடைசி பார்த்தா செத்து போயிடுச்சு. அப்போ ஊரெல்லாம் சொந்தக்காரெல்லாம் சொல்லி நல்லா சுற்றி இதெல்லாம் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. சுடுகாட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. சுடுகாடு கிட்ட கொண்டு போய் குழிய வைக்கிறதுக்கு முன்னாடி அப்படி தும்மல் போட்டு எந்திரிச்சிருச்சான். இப்போ ஒரு கூட்டம் சொல்லுதான், அது ஏற்கனவே போனது தான், இதை நெஞ்சிடும் புதைச்சிடும்னு சொல்லுதான். ஒரு கூட்டம் சொல்லுதான், பாவண்டா, உயிரோட ஒரு குழந்தைய என்ன செய்யக்கூடாது, புதைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, நமக்கு கேஸ் போட்டுருவாங்க எத்தனைன்னு அப்படின்னு சொல்லி. என்னச்சுன்னா 2 பேத்துக்குள்ள கன்ஃபியூஸ் தான். கீழே உள்ளே போட்டு புதைப்போமா வேண்டாமான்னு. அது தும்மிட்டு எந்திரிச்சிருச்சு. கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்களா. அவங்க பாட்டி சொல்லிச்சான், எதுக்கு இது கொண்டு வந்தீங்க? அப்புறம் அந்த நாளுக்கு 5 பிள்ளை 6 பிள்ளைனால பாவம் கிராமத்து மக்கள் பாருங்கள், எதுக்குங்க? அதுவே போட்டுமே எதுங்க? இல்லைம்மா, நாங்கள் உயிரோடு எப்படிம்மா புதைக்க முடியும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்புறம் அது அப்படியே சரியாகி அந்த 10th படிக்கிற அளவுக்கு அந்த பையன் சரியாயிட்டாப்ப. 10th படிக்கும்போது திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, வயிற்று வலி தாங்க முடியல. பார்த்தா போய் நிறைய இடங்களில் ஆஸ்பத்திரி காட்டுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. இப்போ கடைசி ஸ்கேன்லாம் எடுத்து பார்க்கும்போது, கஷ்டப்பட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்துருக்காங்க, பெரிய ஸ்டோன் உள்ளே இருந்திருக்கு. கிட்னி பக்கத்தில் ஸ்டோன் இருக்கனால வலி தாங்க முடியல. அவங்க சொல்லிட்டாங்களே, இவ்வளோ இது குறிப்பிட்ட எம்எம்முக்கு மேலே இருக்கனால கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். அந்த நாட்களில் 20,000 ரூபாய்க்கு மேலே ஆகும்னு சொல்லிட்டாங்க. அவங்க பாவம் கூலி வேலை செய்கிறவங்க, 20,000 ரூபாய்க்கு வச்சு என்னடா செய்ய முடியும்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பாவம் கூலி வேலை செஞ்சு அவங்க அப்பாவும் இல்லையாம். அப்போ அந்த நேரத்தில் சுகமாக இருக்குதோ, எனக்கு கேட்கும்போது சுகமாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்த பிற்பாடு அந்த பையனை போட்டிருக்கான். அவனும் நிறைய இந்துக்கள் கடவுளை நிறைய கடவுள் கும்பிட்டுருக்கான். அப்போ திரும்ப ஆஸ்பத்திரியில் போய் சேர்க்குறாங்க. அப்போ ஒருத்தர் சுவிசேஷம் சொல்லியிருக்கார், இயேசு கிறிஸ்து. அப்போ என்னால் தாங்க முடியல, எனக்கா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் சொன்னேன். அந்த பாஸ்டர் ஜெபம் பண்ண உடனே வலி நின்றுச்சு. நைட்டு பார்த்தா அதே ஆஸ்பத்திரியில் திரும்ப வலி வந்துருச்சு. என்னடா இயேசுநாதராக குணமாக்குவான்னு பார்த்தா நைட்டு என்ன செஞ்சிருச்சு, திரும்ப வலி வந்துருச்சே. அப்படி மறுநாள் அந்த பாஸ்டர் அந்த பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்காரு. உடனே கத்தி கூப்பிட்டுருக்கான், ஃபஸ்ட்டு எனக்கு ஜெபம் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கு ஜெபம் பண்ண போங்க. நேற்று இங்கே நைட்டு பகலில் ஜெபிச்சேங்க, எனக்கு நல்லா இருந்துச்சு, நைட்டு திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப அவர் ஜெபம் பண்ணியிருக்காரு. ஜெபம் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் ஆப்ரேஷன் தான் பண்ணணும்னு சொன்னால் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்களாம். அப்போ என்னடா அவருக்குள்ளே ஒரு என்ன, ஏசுநாதர் சுகம் கொடுத்த மாதிரி தெரிஞ்சிச்சு, ஆனால் சுகம் என்ன செய்யலை, நிரந்தரமாக இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் நம்பிக்கை இல்லை. அப்போது கடைசி அந்த பையன் அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னா, பேசாமல் நம்ம சூசைட் பண்ணிடுவோம், ஏன்னா அம்மாவும் கஷ்டப்படுறாங்க, நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ ரூபா கிடையாது, என்ன செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு மருந்து வாங்கி வச்சிட்டார். அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு மேலே வருவாங்களாம். 5:30க்கு வீட்டுக்கு வருவாங்களாம். நம்ம 5 மணிக்குள்ளே நம்ம கதையை என்ன செஞ்சுருவோம், முடிச்சுடுவோன்னு சொல்லிட்டு அந்த மருந்து வாங்கி வச்சுட்டு 3:30க்கு மேலே ஒவ்வொரு கடவுளாக கூப்பிட்ருக்கார். அவருக்கு ரொம்ப வருத்தம், எப்படியா நான் சுகமாக்கணும், ஒவ்வொரு கடவுளாக கூப்பிட்ருக்கார். கடைசி அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் ஜெபம் பண்ணாங்களே, அந்த இயேசுநாதரையும் சேர்த்து என்ன செய்வோம், கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு இயேசுநாதரையும் கூப்பிட்ருக்கார். அப்பயும் ஒன்றுமே நடக்கலை. கடைசி 4:50 ஆயிடுச்சான். சரி ரைட்டு, இனி கடவுளே இல்லையா இந்த உலகத்தில், என்னை காப்பாற்றுக்கும்படி கடவுளே இல்லையான்னு கதறி இருக்காப்ப. அப்பயும் சத்தம் இல்லையா. அப்போது ஏற்கனவே கதவை பூட்டிட்டு தான் இருந்தாப்பலாம். பூட்டிட்டு உள்ளே நம்ம இருந்துருவோம் சொல்லி கதவை பூட்டியிருக்காப்ப.
அப்போது கரெக்டாக 5:50க்கு மேலே கதவு 4:50க்கு மேலே கதவு திறக்கிற சத்தம் கேட்குதான். இவர் இப்படி திரும்பி பார்க்குறாராம், ஆனால் கதவு மூட்டி தான் இருக்குதான். அப்படி கதவு அப்படியே கருக்கு அப்படி நடந்து உள்ளே வந்து ஆள் நடந்து வருமா இருக்கலாம். யார் வாரீங்கன்னு கேட்குறாராம். எந்த கடவுள் வாரீங்க, எந்த கடவுள்? ஆனால் கதவு பூட்டி தான் இருக்குதா. ஆனால் கதவு திறந்து உள்ளே ஒரு மாதிரி செப்பல் சத்தம் மாதிரி கறக்கிற பக்கத்தில் வந்து இவர் கட்டிலுக்கு கீழே சேரில் உட்காந்துருக்கா, கட்டில்கிட்ட வந்து உட்காடுறாராம். இப்படி தட்டி பார்க்குறாராம். இது யார், எந்த கடவுள் வந்திருக்கீங்க, உங்கள் பேர் என்ன, சொல்லுங்கள் யாருங்கன்னு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியலையாம். அப்படி உட்காந்த உடனே ஒரு விரல் நீட்டிச்சான். அந்த விரல் அவருடைய சரீரத்துக்குள்ளே அப்படி உள்ளே போகிறது தெரியுதான். ஐயோ உள்ளே போகுது பார்த்தா டக்குன்னு ஒரு விஷன் தெரியுதான். அந்த கல்லை அப்படி நகர்த்தி விடுறாராம். அகத்தி விட்ட உடனே கொஞ்ச நேரத்தில் அவருக்கு யூரின் போகணும் அப்படி ஒரு எமோஷன் வந்துருச்சான். உடனே பார்க்க அதுக்கு எதுவுமே தெரியலையாம். அந்த விரல் தெரிஞ்சிச்சா, அந்த முகமோ எந்த பாவனையும் தெரியலையாம். அவருக்கு யூரின் அடக்க முடியாத அளவுக்கு ஒரு ஃபீலிங் வந்துச்சான். டக்குன்னு கதவை திறந்து போய் யூரின் போயிருக்காரு. அப்போ வந்து நேராக வந்து கல் வந்து அடைச்சிருச்சு. அப்போது அவர் கத்திருக்காரு, ஐயோ இயேசுவேன்னு கத்திருக்காரு. டக்குன்னு கல் வெளியே வந்துடுச்சு. அது அப்படி வந்து பெருமூச்சு விட்டு அந்த கல்லை எடுத்துட்டாரான். எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து சரி ரைட்டு கதவை பூட்டிட்டான். யார் என்னை குணமாக்குன்னு எனக்கு தெரியணும், எந்த கடவுளை அவருக்கு அப்பயும் தெரியல, ஏசுன்னு தெரியலையாம். அப்போ உடனே ஆண்டவர் சொன்னாராம், மத்தேயுவில் ஒரு வசனம் சொல்லிட்டு சொன்னாராம், நீ மனுஷரை பிடிக்கிறதாக உன்னை மாற்றுவேன், உன்னை மனுஷரை பிடிக்கிறதாக மாற்றுவேன். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தை எடுத்து அந்த வசனத்தை மட்டும் அந்த சத்தம் தெளிவாக கேட்குதான் காதில். நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறதாக மாற்றுவேன். மத்தேயுனா என்ன, பைபிள் அவருக்கு தெரியாது. மத்தேயுனா என்ன தெரியாது, அதிகாரம்னா என்ன தெரியாது. நான் உன்னை மனுஷனை பிடிக்கிறவாய் மாற்று, அவ்வளோதானா. ஆனால் இவருடைய சரீரத்தில் நல்லா அந்த ஹீலிங் ஆயிடுச்சான். அதுக்கடுத்து 5:30க்கு அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மா அன்றைக்கி தான் எப்படியாவது கடன்லாம் வாங்கிட்டாவது காப்பாற்றுவோன்னு சொல்லிட்டு பணம்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் ஏற்ற கொஞ்சம் பணம் வாங்கிட்டு சரிப்பா நம்ம போவோம்ப்பா அப்படின்னு உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்தோன்னு சொல்லியிருக்கான், நான் ஆப்ரேஷனே வேண்டாம், ஏசுநாதர் தான் வந்தார், என்னை குணமாக்கிட்டாரு. சும்மா சொல்லாதடா, ஏசுநாதர் எப்படிடா அவனை குணமாக்குவார் அப்படிலாம் சொல்லாத. இல்லைம்மா இந்த பாருங்கம்மா, இந்த கல்லை பாருங்கம்மா. என்னடா சொல்கிற, வாடா போவோம் ஆஸ்பத்திரிக்கு போன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்களாம். போய் டாக்டர்கிட்ட சொல்கிறான்னா, எனக்கு வெளியே வந்துருச்சு கல் வந்து. அதெல்லாம் வர சாய்ஸே இல்லை, வர்றதுக்கு சாய்ஸே அது கிட்னி பக்கத்தில் இருக்குது, அது கண்டிப்பாக வர சாய்ஸ் இல்லை, ஸ்கேன் எடுப்போம்னு சொல்லிட்டாங்க. அப்போ உடனே அவன் சொல்லியிருக்கான், ஸ்கேன் எடுப்போம் டாக்டர், அந்த ஒன்று கல் இல்லைன்னா அந்த பணத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துடணும், அப்படி கல் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துறேன். சரியா சேலஞ்சு, நான் என்னுடைய இதில் நான் அப்படி நடக்காது வாடான்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்துருக்கேன். ஸ்கேன் எடுத்து பார்த்தா சுத்தமாக இல்லையா. உண்மையாகவே இது மிராக்கிள் தான். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோமா. பிரைஸ் எல்லாம். இன்றைக்கி வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மிஷினரியாக ஊழியம் செஞ்சிட்ருக்கார். அல்லேலூயா. அவர் இன்றும் ஜெபிக்கிறார். வலது கருத்தை உயர்த்தி எங்கெங்கே பலவீனம் இருக்குதோ நம்ம ஜெபிக்க போகிறோம் இயேசுவின் நாமத்தினால. இன்றைக்கும் அவர் ஜெபிக்கிறார். உன் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்ற அவரால் முடியும், உன் துக்கத்தை மாற்ற அவரால் முடியும், உன்னுடைய சோர்வை மாற்ற அவரால் முடியும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் ஜீவிக்கிறார். இயேசுவின் நாமத்தினால குணமளிக்கக்கூடிய இயேசுவே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறோம். குணமாக்கக்கூடிய இயேசுவே, இப்பொழுது ஆண்டவரை என்னையும் எங்கள் சபை மக்களையும் எந்தெந்த பலவீனம் இருக்குதோ எல்லாரையும் குணமாக்க முடியும் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர். உங்கள் தழும்புகளால் குணமானீர்கள், உங்கள் தழும்புகளால் குணமானீர்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமே. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். இப்போ சாலமோன் கிட்ட கேட்குறாரு, நீ விரும்புகிறத என்னிடத்தில் அவன் கேட்குறான், ஆண்டவரே இந்த ஜனங்கள் எல்லாத்தையும் ஆளுகை செய்யறதுக்கு எனக்கு நாணத்தை கொடுங்க. அவனுடைய ஃபோக்கஸ்ஸு பணத்து மேலேயோ ஐஸ்வர்யத்து மேலேயோ மற்றவருடைய பிராண மேலேயோ பழி வாங்கணும் என்னோ அப்படி இல்லாமல் தேவ ராஜ்யத்தை ஃபோக்கஸ் பண்ணுறான். அல்லேலூயா. ஜனங்கள் ரட்சிக்கப்படும், ஜனங்கள் வாழ்வடையணும். இந்த இவ்வளோ திரளான ஜனங்கள் நான் நடத்தணுமே,
எனக்கு ஞானத்தையும் அறிவையும் எனக்கு கொடுங்க அப்படின்னு ஒரு ராஜா கேட்குறான். இப்போ நம்ம நினைக்கலாம், அவன் இவ்வளோ பெரிய அதிகாரத்தை எடுக்கலான்னு செஞ்சான். ஆனால் அவனுக்கு தெரியும் என் அறிவுலாம் ஒன்றும் இல்லை, அவரோட கிருபை தான். பிரேசலா அல்லேலூயா, அவருடைய கிருபை தான். ஆண்டவர்கிட்ட கேட்குறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ஒரு அற்புதமாக அவன் ஜெபத்தை பாருங்க. 1:8 வாசிப்புமா. சாலமோன் தேவனை நோக்கி, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு பெரிய கிருபை செய்து என்னை அவன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனை ஏராளமான ஜனத்தின் மேல் ராஜாவாக்கினீர். முதல்ல அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒரு ராஜா எதை சொல்றானா, ஆண்டவரே உங்க பெரிய கிருபை ஆண்டவரே. அல்லேலூயா. வடகதை உயர்த்தி சொல்லுமா, நான் இன்னும் மட்டுமா நான் நிற்கிறது உங்கள் பெரிய கிருபை ஆண்டவரே. நாங்கள் இன்னும் மட்டுமா நாங்கள் உயிரோடு ஜீவனோடு நாங்கள் போஷித்து இம்மட்டுமா எங்களை காத்து எங்களுக்கு வாழ்வு கொடுத்தது உங்கள் பெரிய கிருபை ஆண்டவரே, உங்கள் பெரிய கிருபை ஆண்டவரே. அல்லேலூயா. எதை ஃபோக்கஸ் பண்ணுறான்? ஃபஸ்ட்டு கிருபை. கிருபைனா யாரு? கிறிஸ்து. ஆண்டவரே எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பாராட்டினது ஒன்று பெரிய கிருபை ஆண்டவரே. கிருபை இல்லை ஆண்டவரே, பெரிய கிருபை. ஏன்னா புரிஞ்சிட்டான். பார்த்து அவங்க அப்பாவுடைய அவங்க அப்பாவை எப்படி ஆண்டவர் தொட்டார், அவனை தாவீதை எப்படி அபிஷேகம் பண்ணார், தாவீதோடு கூட பிறந்தவங்களாம் அவனை எப்படி வெறுத்தாங்க. அது நடுவில் தாவீது கடந்து வந்த பாடுகள் எல்லாம் தாவீது சொல்லியிருப்பான், நான் இவ்வளோ பெரிய இன்னைக்கு யூதாவுக்கும் இஸ்ரேலுக்கு ராஜாவாய் மாறினது கிருபைன்னு சொல்லியிருப்பான். பிரேசலா. அப்போ தாவீது கிட்ட அவன் படித்த ஒரு பாடம் என்னன்னா, அவங்க அப்பா அவனை கற்றுக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னா கிருபை. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும், ஆண்டவரே இம்மட்டுமா நான் நம்ம நிற்பதுன்னா அவருடைய கிருபை. நம்ம நாணம் அல்ல, நம்ம பலன் அல்ல, நம்முடைய அறிவும் அல்ல. இப்போ தாவீது சாலமோன் ஜெபம்னு சொன்னப்பாங்க, ஆண்டவர் வந்து நிற்கிறாரு. வேற ஏதாவது கேட்டிருக்கலாம். அவன் எப்படி ஆரம்பிக்கிறான், ஆண்டவர் பெரிய கிருபைப்பா எங்கள் அப்பாவுக்கு, எங்கள் அப்பாவுடைய ஸ்தானத்தில் நீங்கள் என்னை ராஜாவாக இணைஞ்சிட்டீங்க, மாற்றினீங்க. எனக்கு என்ன கிடையாது, தகுதியில். முதல்ல கிருபையை ஃபோக்கஸ் பண்ண உடனே ஆண்டவரோட இருதயம் அப்படியே. அல்லேலூயா. பிரைஸ்லா. ஏதோ நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம நீதிமானாக இருக்கிறோம், நம்மளால் அல்லங்க, கிருபை தாங்க. பிரைஸ்லா. அந்த கிருபை ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தின் பலன் பூர்ணமாய் விறங்க. அவருடைய பரிபூர்ண கிருபை என்பது கிறிஸ்துவை மையமாய் வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏதோ நம்ம அப்படி ஆகிட்டோம் இப்படி ஆகிட்டோம், நமக்கு நிறைய வரங்கள் இருக்குது, நம்ம ஜெபிக்கிறோம், அதனால் இல்லைங்க. நம்ம மையமே என்னதுன்னா கிறிஸ்து தான். என்ன பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வரும்போது, மேன்மை வரும்போதெல்லாம் சொல்லணும், உங்கள் கிருபை ஆண்டவரே, உங்கள் கிருபை ஆண்டவரே, உங்கள் கிருபை. பாருங்கள், இப்போ அதுக்கடுத்து சொல்கிறான், வாக்கு தத்தத்தை மென்ஷன் பண்ணுறான். எதை தான் பிடிக்கிறான் அடுத்தது? வாக்கு தத்தம் பண்ணினீங்க, தாவீதுக்கு வாக்கு தத்தம் பண்ணனால என்னை ராஜா வாக்குனீங்க. புரிஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா. எதை மென்ஷன் பண்ணுறான் அடுத்தது? வேர்ட் ஆஃப் காட். வாக்கு தத்தம் முக்கியம். பிரைஸ்லா. வாக்கு தத்தத்தை முக்கியம் பண்ணி அது சொல்கிறான். அதுக்கடுத்து எதை கொண்டு வரனா, ஆண்டவர் இந்த ஏராளமான ஜனங்களை கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் யார் சம்பாதிச்சது? தாவீது சம்பாதிச்சது. இந்த ஜனங்களை நான் நல்லபடியாக ஆளுகை செய்யணும் ஆண்டவரே, எனக்கு ஞானம் கொடுங்க, அறிவு கொடுங்கன்னு சொல்கிறான். அல்லேலூயா. அப்போ வாங்க, அவன் தன்னை தாழ்த்துறான். எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியல ஆண்டவரே, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் கொடுத்தது கிருபை, அந்த கிருபை எனக்கும் கொடுங்க. அதான் தாவீதுக்கு அருளின கிருபை இன்றைக்கி மாறாமல் இருக்குதுங்க. பிரைஸ்லா. நம்ம அடிக்கடி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒன்று சார்ந்து கொள்ளுங்க. இது நெருக்கமாக இருக்குதா, பாடு நிறைந்து இருக்குதா, உங்கள் சூழ்நிலைகள் முடியாமல் இருக்குதா, ஒன்று கிருபாண்டவரே. அல்லேலூயா. எத்தனையோ நாட்களில் என்னால் எப்போதெல்லாம் முடியாத நாட்களெல்லாம் ஒன்று கையை உயர்த்திடுவேன், ஆண்டவரே உங்கள் கிருபை போதும் ஆண்டவரே. பிரைஸ்லா. அதனால் கலங்காதிருங்கள். பாருங்கள், இப்படி சொன்ன உடனே ஆண்டவருக்கு இருதயம் குளிர்ந்துருச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, 12, ஞானமும் விவேகமும் தந்திருக்கிறதும் அல்லாமல்
உனக்கு முன் இருந்த ராஜாக்களுக்கு ஆகிலும் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களுக்கு ஆகிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன் என்றார். 11 வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் சாலமன் நோக்கி, இந்த விருப்பம் உன் இருதயத்தில் இருந்தபடியால். அல்லேலூயா. எந்த விருப்பம்? சபை, தேவ ராஜ்யம். அல்லேலூயா. சபையில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஜெபிக்கணும். ஊழியக்காரனுக்கு ஜெபிங்க. பவுல் சொன்னார், எனக்காக நீங்கள் என்ன செஞ்சுங்க? வேண்டிக் கொள்ளுங்கள். சபை எப்படி இருக்குது? சபை மக்கள் எப்படி இருக்காங்க? சபையில் என்ன காரியம்? தேவ ராஜ்யத்தை குறித்த நோக்கம் சாலமன் கையில் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஒருத்தரும் ஒரு பாடுகள் பிரச்சனைகள் வழியாக ஓடிட்டு தான் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது நடுவில் உங்கள் நோக்கம் எதா குறித்து இருக்குன்னா, தேவ ராஜ்யம் கட்டப்பட வேண்டும், இந்த சுவிசேஷம் பரவ வேண்டும், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், ஜனங்கள் பரலோகத்துக்கு வர வேண்டும். நம்முடைய நோக்கம் எல்லாமே நம்மை சார்ந்து நம்முடைய குடும்பத்தை சார்ந்தே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய நோக்கம் எல்லாம் தேவ ராஜ்யத்தை நோக்கி இருக்க வேண்டும். இப்போ தேவ ராஜ்யம்னா என்ன? இந்த பூமியில் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வருவது தேவ ராஜ்யம். சபைக்குள் இருக்கிற ஜனங்கள் கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிப்பு தேவ ராஜ்யம். அப்போ ராஜ்யம் என்ன? சபைக்காக என்ன? சபை மக்களுக்காக என்ன? இந்த சுவிசேஷத்தை எப்படி கொண்டு போகலாம், இது எப்படி டெவலப் பண்ணலாம், இதே தான் நம்முடைய அதிக நோக்கமாக இருக்கணும். அப்போ இவன் என்ன கேட்குறான் சாலமோன்? இந்த விண்ணப்பத்தை கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லாரு, எப்பா நீ இப்படி ஒரு விண்ணப்பத்தை நீ இணைஞ்சிட்ட. அல்லேலூயா. எனக்கு இந்த வெள்ளியை கொடுங்க, பொண்ணையும் கொடுங்க, நிறையா பிராணனை அழிக்கணும் அப்படிலாம் நீ என்ன செய்யலை, கேட்காம இதை நீ கேட்டபடியால் சொல்கிறாரு, ஞானமும் விவேகமும் தந்திருக்கதும் இல்லாமல் உனக்கு முன் இருந்த ராஜாக்களாக்கிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு. அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் மேன்மையும் எப்படி வரும்? தேவராஜ்யத்தை தேடும்போது தான் வரும். அல்லேலூயா. சபையில் ஒரு 2 மணி நேரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, பைபிள் ஸ்டடி ஒப்பு கொடுத்து, டெய்லி தேவராஜ்யத்துக்கு ஜெபம் பண்ணி, சபை மக்களுக்கு ஜெபம் பண்ணி, ஆண்டவர் இதெல்லாம் எப்படி யோசிக்கணும், சபையை குறித்து யோசிக்கணும், தேவராஜ்யத்தை எப்படி டெவலப் பண்ணலாம், என்ன பண்ணலாம். ஆண்டவர் சொல்லாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுப்பேன். ஏற்கனவே மிகப்பெரிய ஐஸ்வர்யவானவன், ஏன்னா அவங்க அப்பா அவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருக்காரு. இப்போ ஆண்டவர் சொல்லாரு, நான் உனக்கு கொடுப்பேன். இல்லையா? எப்படி அவனோட ஐஸ்வர்யத்தை எப்படி பெருக பண்ணான்னு பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா இப்படிலாம் செஞ்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்துட்டான், அரண்மனைக்கு வந்திருக்கிறான். பாருங்கள், 15 வாசிப்போம். ராஜா எருசலேமிலே வெள்ளியையும் பொன்னையும் கற்கள் போலவும் கேதூரு மரங்களை பள்ளத்தாக்கிலே இருக்கிற காட்டத்தி மரங்கள் போலவும் அதிகமாக்கினான். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சாலமோனுடைய ராஜ்யம் பொற்காலம். அல்லேலூயா. அல்லேலூயா. சாலமோன் ராஜ்யம் பொற்காலம். அவனோட ராஜ்யத்தில் வெள்ளியும் தங்கமும் கற்களை போல குவிக்கப்பட்டுச்சான். இனிமே தான் அவன் தேவ ஆலயத்தை கட்ட போகிறான், அரண்மனையை கட்ட போகிறான். தேவன் முன்கூட்டியே கொடுக்குறவர். நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல அவன் என்ன செஞ்சான்? ஃபஸ்ட்டு அவன் தேவனுடைய சபையார் எல்லாத்தையும் கூட்டுட்டு தேவனை தேடினான். 2வது ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தான். 1000 ஸ்தோத்திரம் பண்ணான். ஸ்தோத்திரம் என்பது கிறிஸ்துவின் பலியை முன்னிட்டு நிற்பது. நன்றி உணர்வு நமக்கு நம்ம வாழ்க்கையில் எப்போதும் வேணுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் நிம்மதியாக நம்ம தீர்மானிக்கணும், ஒரு 50 நன்றியாவது ஒரு நாள் சொல்லுவேன் ஆண்டவரே. அப்புறம் ஒரு நாள் சொல்லணும், 100 நன்றியாவது இன்றைக்கி நான் நினைஞ்சிடுவேன். நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. எனக்கு சைக்கிள் கொடுத்ததுக்கு நன்றி, பைக் கொடுத்ததுக்கு நன்றி, கார் கொடுத்ததுக்கு நன்றி, ட்ரெஸ் கொடுத்ததுக்கு நன்றி, மூச்சு விட்டேனே ஆண்டவர் அதுக்காக நன்றி, இந்திச்சனே அதுக்காக நன்றி, உட்காந்தனே நன்றி. நிஜமாங்க. அல்லேலூயா. நான் படுத்தனே நன்றி, இந்திச்சனே நன்றி. நிஜமாக சொல்கிறேன். என்ன பிரபு, நன்றி செலுத்திட்டே இருங்க, தேடி வந்துடுவாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
எல்லாம் வலது கருத்தை வைத்து கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுமா. அவங்க அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கை எவ்வளோ நன்மை செஞ்சுக்க, எனக்கு இன்று முதல் ஆண்டவரே சாலமனை நான் ரீச்சபிள் பண்ணணும் ஆண்டவரே, நான் நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. ஆண்டவரே படிப்புக்காக நன்றி ஆண்டவரே, என் வாழ்க்கைக்காக நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய எல்லா விதமான வருத்தம் வேதனையே நினச்சிட்டு நான் இல்லாமல் ஆண்டவரே நன்றி செலுத்தக்கூடிய கிருபை எனக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா. பிரைஸ் லார்ட். அதுக்கடுத்து நம்ம வாழ்க்கையில் நடந்த நன்மைக்காக நன்றி செலுத்தணும். ரெண்டாவது, அவருடைய சிலுவை பாடுகளை நினைச்சு நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இயேசுவே உங்களால் தான் ஆண்டவர் நான் இப்படி வாழ்கிறேன். சிலுவையே நினைக்க வேண்டும், பலி செலுத்த வேண்டும். பிரைஸ்லா. ஆனால் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. நமக்கு பெரிய நன்மைகளை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் தேவ ராஜ்யத்து மேல் நோக்கமாக இருங்கள், அவருடைய வார்த்தையை மேலே நோக்கமாக இருங்கள். சபை கூடி வருவதில்லை விட்டு விடாது, குறித்த நேரத்தில் வந்து பலி செலுத்துங்க. அல்லேலூயா. ஒரு நேரமாவது பைபிள் ஸ்டடியில் வந்து உட்கார்ற, என்ன தான் பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, அதெல்லாம் மாற்றக்கூடிய கீ வார்த்தையில் இருக்குது. பிரைஸ்லா. என் பிரச்சனையை சூழ்நிலையை மாற்றக்கூடிய கீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்குது. அதை சாலமன் புரிஞ்சுட்டான். இதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது, நான் தேவனை தேட போகிறேன். அல்லேலூயா. நான் மட்டும் தேட மாட்டேன், என் மக்களோடு சேர்ந்து என்ன செய்வேன், தேடுவேன். அதனால தான் அவனோட ராஜ்ய பாரம் எங்கும் சமாதானம். 40 வருஷம் ஆண்டாங்க, யுத்தமே இல்லைங்க. அத்தனை எதிரியும் ஆஃப் ஆயிட்டான். ஏன்னா எதை தான் முன்னிட்டு நிப்பாட்டிட்டான், பெரிய கிருபைன்னு ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அடுத்தது என்ன ஆரம்பித்தான், வாக்குத்தத்தம் பிடிச்சிட்டான். பாருங்க. அப்போது என்ன நடந்துச்சுன்னா, இப்போது அவனோட ராஜ்ய பாரத்தில் இப்போ எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் அவனை வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். சில பேர் பாருங்கள், ஆட்சி பொறுப்பு எடுத்தவொன்னு சொல்லுவாங்க, போன வருடத்தில் ஆட்சி செய்தவர்கள் கல்லாப்பட்டியை காலி பண்ணி விட்டார்கள், கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, ஒன்றும் இல்லை, இனிமேல் தான் நாங்கள் வந்து என்ன செய்யணும், எப்படியாவது நிரப்பணும். இவன் ராஜ்யபாரம் எப்படி தெரியுமா, ஏற்கனவே தாவீது நிறையா சேர்த்து வச்சிருக்கிறான். இப்போ ஆண்டவர் சொல்லாரு, நீ விரும்புறது என்னிடத்தில் கேள். அவன் இதற்கு தேவ ராஜ்யம் சொன்னா, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை தந்துடுறேன்பா. முதல்ல சொல்லுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எனக்கு தேவையான எல்லாம் என் தலையில் கொட்டப்படும். அல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பாருங்க. அப்போது இங்கே இப்போ என்ன நடக்குது பாருங்க, எல்லாம் இவனுடைய கஜானா நிரம்பி வலியுது. மக்களுக்கு எல்லாம் தெரியும். பாருங்கள், நீங்கள் நம்ம சுவிட்சர்லாந்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டிசன் அங்கே இருக்கிற சிட்டிசன் ஆனா ரொம்ப சூப்பர், அது பரலோகம் மாதிரி சொர்க்கம் மாதிரி இருக்குது. சுவிட்சர்லாந்தில் எல்லாருமே பணக்காரங்க தான். இப்போ அந்த ஏன்னா நீங்கள் இங்கே இருக்க மக்கள் எல்லாம் நிறைய பேர் எங்கே போய் பேங்கில் போட்டிருக்கான், சுவிஸ் பேங்கில் போட்டிருக்கான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, கவர்மெண்ட்டு அவங்கக்கிட்ட இருக்க சிட்டிசனுக்கெலாம் வந்து இவ்வளோ டாலர் உங்கள் ஒவ்வொரு ஃபேமிலிக்கு தாரோம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்குது. அனௌன்ஸ் பண்ணால் நம்ம மக்கள் பாருங்க, 1000 ரூபாய்க்கு நம்ம எங்கெல்லாம் நிற்கிறோம் பாருங்கள், டிவிக்கும் இதுக்கும். அது அனௌன்ஸ் பண்ண அவங்க சொன்னாங்களாம், எங்களுக்கெல்லாம் அந்த பணம் எங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. ஏன்னா தேசமே எப்படி இருக்குது, செழிப்பாக இருக்குதுங்க. தேசமே செழிப்பாக இருக்குது. பேசாமல் போய் செட்டில் ஆகிடணும். அல்லேலூயா. தேசமே அங்கே போங்க, ஸ்வீடன், நார்வே, அதெல்லாம் செமையாக இருக்குதுங்க. மக்களே சூப்பராக இருக்காங்க. அல்லேலூயா. கிருபை தாரும் ஆண்டவரே. பிரைஸ்லா. அவ்வளோ எல்லாமே எல்லாம் பணக்காரன், எல்லாம் படித்தான் நீட்டாக. இப்போ இந்த சாலமன் ராஜ்யபாரம் எப்படின்னா பாருங்க, கல்லும் மண்ணும் போல குவிச்சு போட்டிருக்கான் தங்கத்தை. இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் இப்போ மணலில் கூட நம்மளால் நேசிக்க முடியல, பார்க்க முடியல. ஒரு நாள் மணலை எங்கேயாவது வேலைக்காக நைட்டு போட்டிருந்தாங்கன்னா மணல் காலைல பாதி மண்ணு தான், அதை தூக்கிட்டு போயிடுவாங்க. எவ்வளோ தருத்திர நாடாக இருக்குது பாருங்க. கத்தாவே பரவாயில்ல, ஆனாலும் இங்கே வச்சதுக்காக நன்றி ஆண்டவர். நாங்கள் ஐஸ்வர்யவானாக கத்த எங்களை என்ன செய்வார், மாற்றுவார். அல்லேலூயா.
இங்கே உள்ள ஜனங்க பாருங்க. அப்போது இன்றைக்கி ஆண்டவர் சொன்னார், சாலமோனிலும் பெரியவர் யாருக்குள்ளே இருக்கிறார்? இப்போ ஆண்டவர் அடிக்கிறார். யூதர்களுக்கு தெரியும் சாலமோனோட ராஜ்யபாரம் தான். அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், அவனை போல் ராஜா இனிமேல் தோன்றுவது இல்லைங்க. இன்னைக்கு அவன் எல்லா மாதத்துக்கெல்லாம் 34 லட்சம் கோடி தான். ஆனாலும் அவனால் தங்கத்தையும் கற்களை போல் குவிக்க முடியாது. பிரேசலா. அப்போ மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யத்தை கர்த்தர் எழுதி வச்சிருக்கார். எழுதி வச்சது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, இப்போ ஆண்டவர் சொல்ல, என்ன பெரிய நீ சாலமோன் சொல்லிட்டு இருக்க? சாலமோனிலும் பெரியவர் நான் உனக்குள் இருக்கிறேன், நான் உனக்குள் இருக்கிறேன், நான் உனக்குள்ள இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் மாற்றுவாருங்க. நம்ம இந்த வார்த்தையை மேலே விசுவாசம் வைப்போம். அல்லேலூயா. இப்போதைக்கு ஒரு மாற்றமும் தெரியல, ஆனாலும் விரும்புவோம். அல்லேலூயா. நம்ம ஒன்று கேட்ச் பண்ணிப்போம். அவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை ஆஸ்வதிப்பார், அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் என்னை குணமாக்குவார், அவர் என்னை நடத்துவார். எங்கள் வாழ்க்கை பொருளாதாரத்தில் நிறைவு வரும். நாங்கள் தேவ ராஜ்யத்துக்காக கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். அப்போ இதனால் ஏன் எழுதி வச்சுருக்காருன்னா, உன் கண் திறக்கப்படட்டும், சாலமோனிலும் பெரியவர் நான். ஏன்னா அன்றைக்கி யூதர்கள் சாலமோனை பெரியதாக பார்த்தாங்க. இப்போ ஆண்டு நிற்கிறார் புதிய ஏற்பாட்டில், சாலமோனின் தங்கத்தையும் வெள்ளியும் படைத்தவரே நான் உனக்குள்ள இருக்கிறேன். ஒரு 3 தடவை சொல்லுமா, சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறா. இந்த வெளிச்சத்தை தாங்க ஆண்டவரே. சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறா, சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறா, சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறா. பாருங்க, குமிச்சு வச்சுட்டாங்க. இனிமே தான் ராஜ்யமே ஸ்டார்ட். அடுத்த 2 வசனம் வாசிப்போமா? வாசித்து நான் முடிக்க போகிறேன். சாலமோனுக்கு இருந்த குதிரைகளும் புடவைகளும் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அல்லேலூயா. இப்பதான் பர்ச்சேஸ் பண்றான். நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவோம்? 10,000 ரூபா அக்கௌண்ட்ல இருந்துச்சுன்னா 2,000 ரூபாய்க்கு மேலே ட்ரெஸ் இணைஞ்சிருக்காங்க. எடுத்துட்டோன்னா இன்னைக்கு நிறைய பட்ஜெட் இடிச்சிடும். இவன் பர்ச்சேஸ் பண்ணுறான், குமிச்சு வச்சுக்கிட்டு எகிப்திலிருந்து ட்ரெஸ் வாங்குறான். பாருங்க, வாசிப்போமா? ராஜாவின் வர்த்தகர் புடவைகளை ஒப்பந்த விலைக்கிரயத்துக்கு வாங்கினார்கள். பிரேசலா. பாருங்க, குதிரைகளையும் அவனுடைய வஸ்திரங்களையும் பல தேசத்திலிருந்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? பண்ணிட்டான். ஏன்னா அவனுக்கு பணம் ஒரு மேட்டரு, நமக்கு மேட்டரே பணம் தான். அல்லேலூயா. பிரேசலா. நீங்க சொல்லணும், சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, வாசிக்கலாம். அடுத்தது, எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளிக்காசுக்கும் ஒரு ரதத்தை 600 வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை 150 வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள். அந்தபடியே ஏத்தியரின் சகல ராஜாக்களுக்கும் சீரியாவின் ராஜாக்களுக்கும் அவர்கள் மூலமாய் கொண்டு வரப்பட்டது. சரி, அடுத்த வசனம் வாசித்துங்க. கடைசி வசனம். 1400 குதிரைகள் அதை விட்டாங்க பாருங்க. 17 வாசிங்க திரும்ப. அவர்கள் எகிப்திலிருந்து ஒரு ரதத்தை 600 வெள்ளிக்காசுக்கும் ஒரு குதிரையை 150 வெள்ளிக்காசுக்கும் கொண்டு வருவார்கள். அது எத்தனை வசனம்? 14 வாசிங்க. சாலமோன் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சேர்த்தான். ரதங்களையும் குதிரை வீரர்களையும் சேர்த்தான். ஒரு ரதத்தில் மேக்சிமம் 6 குதிரை அல்லது 8 குதிரை. ஒரு ரதத்தில் எத்தனை குதிரை? 6 8 இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவன் எத்தனை ரதம் வாங்கினான் பாருங்க? 1400 ரதங்கள் வாங்கினான். அல்லேலூயா. எத்தனை ரதம்? 1400. நம்ம ஒரு பைக் வாங்க யோசிக்கிறோம், கார் வாங்க யோசிக்கிறோம், அதில் இஎம்ஐயில் வாங்கிட்டு இருக்கிறோம். அவன் எத்தனை ரதம் வாங்கினா? 1400 ரதங்கள். அதுக்கடுத்து பாருங்க, 12000 குதிரை வீரரும். பாருங்க, குதிரை வாங்கினா டிரைவர் வேணுமே. அல்லேலூயா. எத்தனை குதிரை வீரர்கள்? 12000. அப்போ எத்தனை குதிரை வாங்கியிருப்பான்? இல்லையா? அவன் யோசிக்கவே இல்லை, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, தேவன் ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், அப்போது இவையெல்லாம் கூட கொடுக்கப்படும். நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் கொடுக்க. பாருங்க, நிரப்பி வச்சுக்கிட்டு வேலையை செய்கிறான். 1400 ரதங்கள் வாங்குறான்,
குதிரை வீரர்கள் அத்தனை பேர். அப்படின்னா அந்த குதிரைகளை வளர்க்குறதுக்கு, குதிரைகளுக்கு போஜனம் கொடுக்கறதுக்கு பல இடங்களில் ஒதுக்குறான். இனிமேல் அவனுடைய கதையை ஆரம்பம். எல்லாமே எங்கேருந்து ஆரம்பிக்கிறான்னா, வேதவசனம் சொல்லுகிறது 2 பேதுருல நம்ம ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு கொடுத்துருக்கிறான். நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசுவே கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது. இப்போ சாலமோனுக்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோன்னா, கர்த்தர் முன்கூட்டியே கொடுக்குறவர். நீங்கள் நான் இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே முன்கூட்டியே தம்முடைய குமாரனை கொடுத்துட்டார். அல்லேலூயா. இப்போ இயேசுவே, இப்போ பவுல் சொல்கிறாரு ரோமர் 8ஆம் அதிகாரத்தில், இயேசுவே கொடுத்தவர். உனக்கு நான் சுகத்தை கொடுக்காமல் இருப்பானா? உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்காமல் இருப்பானா? உனக்கு நான் வெற்றியை கொடுக்காமல் இருப்பானா? உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்காமல் இருப்பேனா? அல்லேலூயா. சொல்லுங்கள், என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், இயேசுவே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? இப்போ 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 தேவ ராஜ்யத்தில் மிகப்பெரிய ஒரு தேவ ஆலயத்தை சாலமன் கட்ட போகிறான். ஆண்டவர் சாலமனுக்கு சொல்கிறாரு, நான் உனக்கு முன்கூட்டியே கொடுத்துறேன். பிரைஸ்லா, நீ விரும்புகிறபடி கட்டு, நீ விரும்புகிறபடி அரண்மனையை கட்டு. அல்லேலூயா. எல்லாம் எழுந்து நிற்போமா. நம்முடைய ஆண்டவர் முன்கூட்டியே கொடுக்குறவ. பிரைஸ்லா, நம்முடைய ஆண்டவர் முன்கூட்டியே கொடுக்குறவ. இப்போ எங்கே அந்த அத்தனை காரியத்திலும் அந்த ஆசீர்வாதம்லாம் எங்கே இருக்குதுன்னா, ஜீசஸ், இயேசுவையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும். அப்போ இயேசுக்குள்ளே தாங்க நமக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதமும் இருக்குது. அப்போ இயேசு எப்படி தேடுவது? வார்த்தையை தேடுவது, சபையை தேடுவது, அவருடைய வார்த்தைக்கு. அப்போது இப்போ இன்னொன்று சொல்லலாம், உங்கள் பைபிளை தூக்கி சொல்லுங்கள், எனக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதமும் இந்த வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. இந்த வார்த்தை தான் இயேசு, இந்த வார்த்தையே கொடுத்துருக்கிறார். இதை நான் இரவும் பகலும் விசுவாசிக்கும் போது, நான் சாலமோனிலும் பெரியவர் எனக்குள் இருப்பதை நான் கண்டுபிடித்து விடுவேன். கரங்களை தட்டி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜெபம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டவரே, நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள்னு சொன்னீங்களே. இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு, நீங்கள் இப்போ எதை கேட்க போகிறீங்க? ஹல்லேலூயா. இதுக்கு ஆண்டவரே, டெய்லி 1 மணி நேரமாக ஜெபிக்கணும்னு கேளுங்க. அல்லேலூயா. வசனத்தை வாசிக்கணும் ஆண்டவரே, சபைக்கு கரெக்டாக வரணும் ஆண்டவரே, ஆராதனையில் பங்கு பெறணும் ஆண்டவர். எத்தனை பேர் கேட்க போகிறீங்க? இப்போ ஆண்டவர் கேட்குறாரு உங்களுக்கு முன்னாடி, மகனே நீ விரும்புறது என்னிடத்தில் கேள். அல்லேலூயா. ஆண்டவரே, 1 கோடி மட்டும் கொடுத்துட்டீங்களா, நான் அமைதியாக போயிடுவேன் ஆண்டவரே, அதுக்கு மேலே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அல்லேலூயா. அப்படி அப்படின்னா அது 1 கோடியோடு முடிஞ்சிடும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நீங்கள் போதும் ஆண்டவரே, உங்கள் வார்த்தை எனக்கு போதும், உங்கள் வார்த்தையை நான் புரிஞ்சுக்கணும். நான் உங்களை தேடும்போது எனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் சபையாக மனம் திரும்புகிறோம். எங்களை வார்த்தை மேலே நாங்கள் கவனம் செலுத்துக்கிறோம். எல்லாம் வலது கருத்தை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, நாங்கள் உங்களை தேடுறோம், உங்கள் வார்த்தையை தேடுறோம், உங்கள் சபையை தேடுறோம், சபை ராஜ்யத்தை குறித்து நாங்கள் நோக்கமாக வைக்கிறோம். அப்பொழுது எங்களுக்கு வேண்டிய யாவற்றை நீ கொடுப்பீர். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவின் நாமத்தாலப்பா, உம்முடைய கிருபையால் ஆண்டவரே, இந்த நாளில் எங்களோடு இடைப்பட்ட நல்வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை வேலையிலையும் ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்ட நல்வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, உங்கள் மகிமையான பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, அப்பா, சாலமோன் சொன்ன வார்த்தை பெரிய கிருபை ஆண்டவரே, நாங்கள் அந்த கிருபையை சார்ந்து கொள்கிறோம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய பெரிய கிருபை ஆண்டவரே. அந்த கிருபைக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சபையை ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வறுமைகள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாம் நீக்கப்படுறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் பிரசனத்தினால் மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்கள் தட்டி நன்றி செலுத்துவோம். பிரைஸ் காட்.